அப்படி காத்தடிச்சது, மின்னல்லாம் வந்துச்சு. இப்போ மழை வந்த மாதிரியே இல்லையே. ரொம்ப நார்மலா இருக்கு. எல்லாம் மாயை, சூனியம். நம்பாதே நம்பாதே. இவரா ஒரு நிமிஷத்துல டென்ஷன் பண்ணிட்டாரு. நான் சொல்றத நம்புங்க. இங்க இருக்காதீங்க. நீங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. முதல்ல இந்த அரண்மனையை விட்டு போயிடுங்க. திரும்பி போயிடுங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. ஆள் பாக்குறதுக்கு பைத்தியம் மாதிரி இருந்தாலும் இவரு பேசுறத கேட்டா அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்படி என்னதான் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு? அவர்கிட்ட கேட்போம், அதான் நல்லது. வா விக்கி. எங்க போயிட்டு இருக்க? சும்மா வாக்கிங் போலான்னு வந்தேன். விக்கி, அங்க ஒரு ஆள் நிக்கிறாருல்ல, அவரு நேத்துல இருந்து இந்த அரண்மனைய பத்தி என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓ அப்படியா? நேத்து நைட் இங்க நடந்ததெல்லாம் எனக்கு ஏதோ கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அதான் அவரை போய் பார்த்து விசாரிக்கலான்னு போய்கிட்டு இருக்கேன். ஒரு பைத்தியக்காரன் சொல்றத அவன் சொல்றதை எல்லாம் நம்பி பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. எயில், நாம இங்க வந்தது சுடரை குணப்படுத்த. நீ போய் சுடரை கூட்டிட்டு வா. நான் சுடர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஏய் விக்கி, நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட். நீயே போய் அந்த மாதிரி ஒருத்தர் அவாய்ட் பண்ண சொல்லலாம். சரி, நீ போய் சுடரை கூட்டிட்டு வா. நான் அந்த ஆளை பாத்துக்கிறேன். That's a good idea. நான் விசாரிக்கிறத விட நீ அவரை விசாரிக்கிறது பெட்டர். சரி, நான் போய் சுடரை கூட்டிட்டு வரேன். விக்கி, அப்புறம் சுடருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேங்கிற விஷயம் சுடருக்கு தெரியாம பார்த்துக்கோ. அவளுக்கு தெரிஞ்சா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் சுடரை கூட்டிட்டு வா. ஷோர், தேங்க்ஸ் விக்கி. யா, இதோ வரேன். நம்ம துரத்திட்டு வந்த அந்த துராத்மா எங்க போயிருக்கோம்? அது நிச்சயமா இந்த அரண்மனையில இருந்து போகல. எங்கதான் எங்கேயோ மறைஞ்சிட்டு இருக்கு. அது எங்கன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு அது நேரா டாக்டரோட ரூம்குள்ள தானே போச்சு. டாக்டரோட ரூம்குள்ள போன ஆத்மா நம்மள மீறி வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ரூம்ல டாக்டர் மட்டும்தான் தூங்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த டாக்டரோட உடம்புக்குள்ள பூந்திருக்குமோ? எஸ், அது கண்டிப்பா டாக்டரோட உடம்புக்குள்ளதான் பூந்திருக்கணும். அதை வெளியே வர வச்சு அழிக்காம விடக்கூடாது. விக்கி, எங்க இருக்கியா? சுடர். டாக்டர், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா சுடர், அதனால்தான் எயில் கிட்ட உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். எயில், நான் சுடர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ போ, நான் பேசிட்டு சொல்றேன். ஷூர் விக்கி. சுடர், பி கம்ஃபர்டபிள். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். நான் வெளியில ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ நீட் எனிதிங் கால் மீ. ஓகே சார். சரி விக்கி, யூ கேரி ஆன். சுடர், வாங்க. அம்மா, அந்த டாக்டர் உடம்புக்குள்ள இருக்க ஆத்மா சொன்ன மாதிரியே சுடரை வச்சுதாம்மா ஏதோ பண்ண போகுது. ஆமாண்டி, எப்படியோ அது இந்துவை கட்டுப்படுத்தி குழந்தைங்களை கொன்னா போதும். போய் சொல்லாதீங்க. என்னை விட்டுட்டு இங்க இருந்து போக பாக்குறீங்கல்ல? சீச்சி, நீ என்னோட பியூட்டி குயின். உன்னை விட்டுட்டு இந்த கிங் எப்படி போவேன்? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணணும். டெஃபினெட்லி.
என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும்? ஆ, இந்த குப்பிய நீங்க சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு பொணத்தோட தீயில இத போட்டுட்டு வரணும். எனக்காக செய்வீங்களா? ஏமா பியூட்டி, நான் உன்னை ஏஞ்சல்னு நினைச்சா நீ என்ன ஏவல் பிசாசு மாதிரி என்ன சுடுகாட்டுக்குலாம் போக சொல்ற? ஒண்ணு இல்லாத இந்த குப்பையை நான் அதுக்கு சுடுகாட்டுல போடணும்? ஐயோ, இவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக இந்த குப்பிய வச்சுதான் கல்யாண தோஷத்தை கழிச்சிருக்காங்க. கண்ணி கழியாத ஒரு கெட்ட தோஷம் இருக்கு. இது சுடுகாடுக்கு எடுத்துட்டு போய் அங்க எரியிற நெருப்புல இது எரிஞ்சாதான் மனோகரி அம்மாவோட தோஷம் கழிஞ்சு சீக்கிரம் அவங்களுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படியா? அப்படின்னா உடனே அந்த குப்பையை போய் எரிச்சிட்டு வரேன். கொடுங்க கொடுங்க. ஏங்க, இந்த குப்பையை நான் சுடுகாட்டுல போய் எரிச்சிட்டு வந்துட்டா நம்ம 2 பேருக்கும் டும் டும் தானே? ஆமா. ஐயோ, டேய் வாங்கடா ஆரமெண்டல் பாய்ஸ், நாம சுடுகாடு போயிட்டு வந்துடலாம். பாஸ் நீங்க போயிட்டு வாங்க பாஸ், நாங்க அன்னைக்கு துணையா இங்கே இருக்கோம். அண்ணி யாரு நெருங்காம நாங்க பாத்துக்கிறோம். போட்டனா நீங்க 2 பேரும் அண்ணிய நெருங்காம இருந்தாலே போதுண்டா. ஊட்டி வரைக்கும் நாய் பாக்குற மாதிரி பாக்குறீங்க. நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்க போறீங்களா? போங்கடா.